ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் பூச்செடி, காய்கறி செடிகள்லாம் போட்டிருக்கிறோம். என்னென்ன பூச்செடி, என்னென்ன காய்கறி செடிகள்லாம் போட்டிருக்கோன்னு பார்த்துட்டு அப்படியே அறுவடையும் பண்ணிடலாம் வாங்க. நம்ம வீட்டு காம்பவுண்ட் செவத்துக்கு முன்னாடி 2 சைடுமே பூச்செடி தான் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்டு, அப்புறம் சம்மங்கிப்பூ, அப்புறம் ரோஸ் ஒரு 7-8 கலர் ரோஸ் செடி வாங்கி வச்சேன். போன மாதம் நல்லா மழை பெஞ்சதுக்கு செடியெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். நல்லா தழைஞ்சு நிறைய மொக்கு வச்சுருக்கு. வீட்டுக்கு முன்னாடி நல்லா வாசமான செடி வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் 2 சைடுமே சம்மங்கிப்பூ செடி வச்சுருக்கேன். இது அடுத்தா பன்னீர் ரோஸ் செடி. இந்த மழை ஈரத்துக்கு பாருங்கள், ரோஸ் அப்படியே மடலாட்டம் சூப்பராக பூத்துருக்கு. காலையில் பொறிச்சோம்னா அவ்வளோ ஒரு வாசங்க, ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தா இங்கே மணி பிளான்ட்டும் சம்மங்கி செடி வச்சுருக்கிறேன். அடுத்த இங்கே ஆரஞ்சு கலர் ரோஸு. இந்த பூ இன்னும் மொக்கா இருக்குது, நாளைக்கு பறிச்சுக்கலாம், அப்படியே விட்டுறலாம். இது நல்லா தழைஞ்சு கொழுந்து நிறைய விட்டுருக்கு. இது மனோரஞ்சித செடி. மாமா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டாங்க. எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு 10-15 நாளாக இருக்குது. எங்காவது இடம் பார்த்து வைக்கணும். அடுத்தா பார்த்திங்கன்னா 7 டேஸ் ரோஸு. இந்த செடியும் மழை பெஞ்சப்போ நல்லா ட்ரிம் பண்ணி விட்டேன். நல்லா தழைஞ்சு கொழுந்து வச்சு மொக்கு வச்சுருக்கு. இது பார்த்தா டெய்லி ஒரு 3-4 பூவாவது கண்டிப்பாக பூத்துருக்கும். செடியில் ஃபுல்லாக இப்போ தான் நிறைய மொக்கு விட்டுருக்கு. இன்னும் 1 வாரம் போச்சுன்னா பூ நிறைய வைக்கும். அடுத்ததாக செம்பருத்தி பூ. இந்த பூச்செடி தான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா வீட்டிலேருந்து கொண்டாந்து வச்சேன். வச்சோன்னே நல்லா தழைஞ்சு வந்துருச்சு. டெய்லியும் பார்த்திங்கன்னா 8 to 10 பூ கண்டிப்பாக பூத்துரும். சாமிக்கு நல்லா தாராளமாக வைக்கிற மாதிரி இருக்கும். பெங்களூரில் இருக்கிறப்ப வாரத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சாமந்தி பூ, ரோஸுன்னு வாங்கி வைப்போம். அதுவே விசேஷம் நல்லா பத்தாது. இப்போ டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக வீட்டை சுற்றி இருக்கிற பூவை பறித்து நம்ம வீட்டில் உள்ள சாமிக்கும் வைப்பேன். கோயிலுக்கு போகிறப்ப கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவேன். அதுவே ரொம்ப திருப்தியாக இருக்கும். செம்பருத்தி பூ நிறைய இருக்கிறப்ப அப்படியே நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருவேன். தலைக்கு எண்ணெய் காய வைக்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள இடத்துல கம்பி வேலி போட்டு காம்பவுண்ட் கவர் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் அவரைக்காய் செடி, சொரக்காய் செடி, பீக்கங்காய் செடி விதை ஊனி அது தழைஞ்சு வந்தோன்னா அந்த கம்பி வேலி மேலேயே அப்படியே எடுத்து விட்டேன். நல்லா படருட்டுன்னு நல்லா படர்ந்து அவரைக்காய் காய் பிடிச்சிருக்கு. இந்த மார்கழி மாதம் பனி காலத்தில் தான் இந்த அவரைக்காய் நல்லா காய் வைக்குமாங்க. அதே போல் இந்த தடவை நல்லா காய் பிடிச்சிருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம அறுக்கிறப்ப கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு காய் வருது. 1 கிலோ அவரைக்காயை நம்மளால் பொரியல் பண்ண முடியாது. வாரத்தில் ஒரு நாள் பொரியல் பண்ணலாம், ஒரு நாள் சாம்பார் வைக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற காயை நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கவர் பார்சல் கொடுத்து விட்ருவேன். அதே போல் அவுத்திப்பூ நிறையா இருக்கும். அதையும் பொறித்து ஒரு அவரைக்காய் பார்சலும் ஒரு அவுத்திப்பூ பார்சலும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்து விட்ருவேன். ஆர்கானிக்காக நம்ம செடியில் காய்கறிகள்லாம் பொறிக்கணுங்கிறதுக்காக எந்த மருந்தும் அடிக்கலை, உரமும் கொடுக்கல. உரத்துக்கு ஆட்டோட எருவை கொடுத்துருக்குறேன். பூச்சிலாம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பு சாம்பலை அப்படியே செடி ஃபுல்லாக தூவி விட்டுனா அந்த பூச்சிலாம் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். செடியில் நிறைய பூச்சி இருந்துச்சுன்னா கருவாடை ஒரு பாட்டிலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக ஓட்டையாக போட்டுட்டு செடிக்கு பக்கத்தில் வச்சிட்டோம்னா செடியில் பூச்சி அதிகமாக தாக்காமல் பூ நல்லா பிஞ்சலாக வச்சும் காய் நிறையா பிடிக்குன்னு பார்த்தேன். அதை நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நல்லாவே இருக்குது. அடுத்தா சுண்டைக்காய் செடி. இந்த சுண்டைக்காய் செடியில் எப்போவுமே காய் இருந்துகிட்டே இருக்குங்க. நம்ம எப்போ குழம்புக்கு காய் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப டக்குன்னு இந்த சுண்டைக்காய் பொரிச்சிட்டு போய் மசாலா போட்டு மசாலா குழம்போ அல்லது புளி ஊற்றி புளி குழம்போ வைக்கலாம். டேஸ்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது நாட்டு சொரக்காய். சொரக்காயிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த நாட்டு சொரக்காயோட டேஸ்ட் வேறு எந்த சொரக்காய்க்கும் வராதுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும். தட்டைப்பருப்பில் போட்டு சாம்பார் வச்சாலும் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பீக்கங்காய் செடி. இது பிஞ்சு. நேற்று 3 காய் பொறிச்சு பொரியல் பண்ணிட்டேன். ஒரு 2-3 பிஞ்சு இருக்குது. இன்னும் 2 நாள் ஆகும். இதில் நிறைய பிஞ்சு வச்சு அப்படியே பழுத்து போயிடுச்சு. அந்த கருவாடை வச்ச பிறகு தான் இந்த செடியில் நிறைய பிஞ்சு விட்டு மறுபடியும் காய் வைக்க ஆரம்பிச்சிது. இது அடுத்தா பார்த்திங்கன்னா நந்தியாவட்ட பூச்செடி. இது சாமிக்கு வைக்கிறதுக்காக இந்த செடி வச்சுருந்தேன். ஓரளவுக்கு நிறைய பூ இருக்குது. டெய்லி நம்ம சாமிக்கு வைக்கிற அளவுக்கு பூ பூத்துருது. நம்ம வீடு கிராமத்தில் இருக்கிறனால பூக்கடையெல்லாம் பக்கத்தில் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டராவது போனால் தான் பூ வாங்கலாம். அதனால் நம்ம வீட்டுக்கு சுற்றியும் நமக்கு தேவையான பூச்செடிகள் எல்லாத்தையும் வச்சுட்டேன். தேவையானப்போ நம்ம பொறித்து சாமிக்கு வச்சுக்கலாம், நம்மளும் தலையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக.
பூச்செடியோ காய்ச்செடியோ வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லியும் செடிக்கு தண்ணி விடணும். செடியை சுற்றியும் நிறைய வந்து வேண்டாத பில்லெல்லாம் வந்திருக்கும். அந்த பில்லெல்லாம் பிடுங்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதான் பெரிய வேலையாக இருக்குது. இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குது, பார்க்காம விட்ட நேற்று. அதை வந்து அப்படியே பொரிச்சிடலாம். நம்ம பாசிப்பருப்பு போட்டு கடையிறப்ப இந்த பீக்கங்காய் வந்து 1 2 இருந்துச்சுன்னா உள்ளே போட்டு கடையிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது ஆரஞ்சு கலரில் செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவுமே ஒரு நாளைக்கு 3 to 4 பூ அப்படி வந்து பூக்குது. அடுத்தா இங்கே பீக்கம்பிஞ்சு வந்து இன்னொன்று இருக்குது. அதுவுமே இன்னும் 2 3 நாள் ஆகணும் பெருசாகிறதுக்கு. அது கூடவே இன்னொரு பிஞ்சு இருக்குது. இதுவுமே இன்னும் 2 நாள் ஆகணும். இது வந்து மகிழ மரம் வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா நல்லா கூடாரமாக வரும், நிழலும் நல்லா கட்டுங்கிறதுக்காக 2 மரம் வந்து அங்கே வச்சுருக்கிறேன். அடுத்ததாக இந்த பூ வந்து கலர் காக்கட்டான் பூ. முன்ன வந்து ஒயிட் கலரில் மட்டும் இருக்கும், இப்போ வந்து லைட் பிங்க் கலரில் இந்த பூ வந்து நல்லா இருக்குது. ரொம்ப வாசம் பிடிக்காதவங்க, நிறைய மல்லிகைப்பூலாம் வைக்கிறப்ப தலை வலிக்குன்னு சொல்லுவாங்களா, அவங்களாம் இந்த பூ வச்சிட்டோம்னா பார்க்குறக்கு மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். அந்த வாசம் கம்மியாக இருக்கிறனால தலையும் வந்து ரொம்ப வலிக்காது. இந்த பூவு மொக்கா இருக்கிறப்ப பார்க்குறப்ப ஜாதி மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. பூ வந்து நல்லா கொத்து கொத்தாக நிறையா பிடிக்குது. வாங்குறப்ப சின்ன செடியை தான் வாங்கிட்டு வந்தேன். தலையாதோன்னு நினச்சேன். நல்லா தளைஞ்சி இப்போ நிறைய வந்து மொக்கு வச்சுருக்கு. அடுத்தா பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் செடி. இது ஒரு 3 4 செடி வச்சுருந்தேன், எல்லாம் வந்து பட்டு போச்சு. ஒரே ஒரு செடி மட்டும்தான் நல்லா தளைஞ்சு இப்போ காய் வச்சுருக்கு. இது சாம்பார்லேயும் போடலாம், பொரியலும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம செடி போட்டப்போ ஒரு 4 5 செடி நல்லா வந்திருந்தது. அப்படியே காய் வந்து கொத்து கொத்தாக நீளமாக இருந்துச்சு. ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. திரும்ப வந்து நம்ம தோட்டத்தில் இந்த கொத்தவரங்காய் விதை வந்து ஊனியிருக்கிறேன். இப்போ தளைஞ்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 15 20 நாள் ஆகணும் காய் வைக்கிறதுக்கு. இதை வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம், கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் சாம்பாரில் போடுற அளவுக்கு தான் காய் இருக்குது. நம்ம வீட்டில் ஹைலைட்டான செடி அப்படின்னு பார்த்தா இந்த அவுத்திப்பூ செடி தாங்க. இந்த செடியை வைக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு தலையை வச்சேன். இப்போ தளைஞ்சு வந்து அப்படியே பூத்து குலுங்குற பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு வர்ற நிறைய பேர் வந்து இந்த பூ வந்து பூத்து குலுங்கிறத பார்த்துட்டு இது என்ன பூன்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்பாங்க. அவங்களுக்கும் இந்த பூ வந்து நீங்கள் பொரியல் பண்ணலாம், மசாலா போட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு கவர் பூ வந்து பொரித்து நீங்களும் உங்கள் வீட்டில் போய் செஞ்சு பாருங்கன்னு கொடுத்து விடுவேன். இந்த பூ பார்க்குறக்கே அப்படியே ரோஸ் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி தேவையான பூ வந்து நம்ம பொரிச்சாச்சு. இது வந்து பீக்கங்காய் செடி. முன்னாடி காமிச்ச பீக்கங்காய் செடி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ வந்து காய் வந்து நிறையா பிடிக்காது, அதனால் திரும்ப வந்து நம்ம விதை ஊனி செடி வச்சிடலான்ட்டு வந்து விதை ஊனியிருக்கிறேன். தளைஞ்சு வந்துடுச்சு. இது வந்து சொரக்காய் செடி. முன்னாடி காமிச்சது நாட்டு சொரக்காய், இது வந்து ஹைப்ரிட் சொரக்காய். இது வந்து லைட் க்ரீன் கலரில், இதுவுமே நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. ஒரு 4 காய் பக்கம் நம்ம வந்து ஏற்கனவே பொரிச்சாச்சு. இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இந்த காய் வந்து டேஸ்ட் வராது. அடுத்ததாக அத்தி மரம். இது அத்தி மரத்தில் வேர்லாம் வந்து இந்த அத்தி காய் வந்து நிறைய வச்சுருக்குது. பழம் வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்ல பழம், அதெல்லாம் வந்து பொரித்து நம்ம கழுவிட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரத்தம் வந்து நிறைய ஊறணும்னு நினச்சிங்கன்னா அந்த அத்தி பழத்தை டெய்லி சாப்பிட்டு வர்றப்ப நல்லா வந்து ரத்தம் ஊறும். அத்தி மரம் நல்லா தளைஞ்சு கொழுன்னு வந்திருக்கு, ஆனால் செடி வாதையெல்லாம் எங்கேயுமே காய் இல்லை, அடி வேரில் மட்டும்தான் நிறைய காய். இது வந்து மணத்தக்காளி கீரை. நல்லா ஒரே ஒரு செடி தான் நல்லா பெருசாக படர்ந்துருக்கு. அடுத்த இது லெமன் செடி. இது ஹைப்ரேட்டு, நல்லா சாத்துக்குடி போல் பெரிய லெமனாக வரும். இது வந்து ஒரு செடி வச்சுருக்கேன். நாட்டு லெமன் செடியும் நம்ம ஒரு 3 செடி வச்சுருக்கேன். இது வந்து ஹைப்ரேட்டு. அடுத்ததாக இங்கே 2 பாவக்காய் செடி வந்து வச்சுருக்கேன். விதை போட்டு தளைஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் கரும்பு தோட்டத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அந்த இடத்த வீண் பண்ண வேண்டான்னு அப்படியே ஒரு 2 3 விதையை வந்து ஊனி விட்டேன். இது வந்து பொடலங்காய் செடி, இப்போ தான் தளைஞ்சு வந்திருக்கு. அடுத்ததாக இங்கே கொஞ்சம் முள்ளங்கி செடி வந்து போட்டிருக்கேன். முள்ளங்கி விதையை வந்து அப்படி ஊனி விட்டேன், அப்படியே வந்து வந்திருக்கு. இன்னொரு 15 20 நாள் கழித்து பார்த்தா முள்ளங்கி வந்து நல்லா பெருசாக வந்துடும். அடுத்த இங்கே வெண்டைக்காய் செடி ஒரு 10 செடி போல் போட்டிருக்கேன்.
கரும்பு தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் மணத்தக்காளி கீரை தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு செடி தான் எப்படி தளைஞ்சு நல்லா கொழுக்கொள்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் இணைக்கான காய்கறி அறுவடை இதுதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.